ஹாய் காய்ஸ். ஸோ இங்கே நம்மளோட கையல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே தயங்கி தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா வந்து அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா நிறைய பேர் இந்த கல்யாணத்தினால பாதிக்கப்பட போகிறாங்க. ஆனால் ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கூட அவங்க வந்து யோசிக்காம தான் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா பாலுவை லவ் பண்ணுறாங்க, பாலுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், கௌஷிக்கை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தி இருக்காங்க. ஆனால் கௌஷிக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆனந்தியை தன்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்துக்குமே இனிமேல் வந்து ஆனந்திக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே வந்து இருக்கணும், ஆனந்திக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கௌஷிக்கும் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காரு. மீனாட்சியுமே அப்படிதான் ஆரம்பத்திலேருந்தே ஆனந்தியை வந்து ரொம்ப பிடிச்சதுனால தான் என் மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் மருமகளை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி எப்படி இந்த கல்யாணத்தை அவங்க வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாலு வந்து வேணும்னே போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து அட்மிட் ஆகிட்டாரு. ஸோ ஐசியூவில் தான் வந்து வச்சுருக்காங்க. இன்னும் வரைக்கும் டாக்டர்ஸ் எதுவுமே வந்து சொல்லவே கிடையாது. ஸோ பாலு எப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயம், இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாலுவோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க கேள்விப்பட்டுட்டு உடனே வேகமாக வந்துடுறாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா பாலுவோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஆச்சு பாலுவுக்கு, எதுக்காகடா இப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே அழுகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நீ கவலைப்படாத, தம்பி கண்டிப்பாக வந்து பொழைச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொன்னாங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன ஏதுன்னு கேட்க முடியும், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, வேற வழியே இல்லாமல் வந்து டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அமைதியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து இந்த ஆனந்திக்கு வந்து இன்னும் தெரியாது, ஆக்சிடென்ட் ஆன விஷயம். ஸோ கண்டிப்பாக எப்படியாவது வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா சொன்னால் மட்டும்தான் இது வந்து ரொம்பவே பரபரப்பாக வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் பாலு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன விஷயம் ஆனந்திக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே வந்து தெரியாது. ஏன்னா மண்டபத்தை விட்டு வெளியில போறதுக்கான வாய்ப்பும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது தெரியப்படுத்துவாங்களா என்ன அப்படிங்கிறது தான் வந்து தெரியல. இங்க அதுதான் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ இந்த பக்கம் வந்து கையல் எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே வந்து எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் தான் வந்து அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து அன்புவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஆனந்தியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக எப்போ பார்த்தாலும் உண்மையே இருக்காங்க. கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கலை அவங்களோட மூஞ்சில கொஞ்சம் கூட வந்து இல்லை, எதையோ பறி கொடுத்த மாதிரியே வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மீனாட்சிக்குமே டவுட் வந்துடுது. ஸோ ஆனந்தியை பார்க்கும்போதெல்லாம் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சிரிக்க மாட்டேங்கிற, என்னாச்சு இவளுக்கு, இந்த கல்யாணத்தில் இவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜில் நிற்கும் போது டேரெக்டாக வந்து ஆனந்திக்கிட்டே வந்து கேட்குறாரு. ஆனந்தி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதுக்காக நீ வந்து இப்படி இருக்க, நீ எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். இந்த கல்யாணம் முடிவு பண்ணதுலேருந்து நானும் ஒன்று நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கூட சந்தோஷம் அப்படிங்கிறதே உன் முகத்தில் வந்து இல்லை. உண்மையிலேயே உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா இல்லையா, அதை மட்டும் நீ வந்து சொன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சிக்குமா அதே சந்தேகமாக தான் இருக்குது. ஏன் எப்போ பார்த்தாலும் என் மருமக வந்து ரொம்ப அமைதியாகவே வந்து இருக்கா, ஒரு சந்தோஷம் அவளோட மூஞ்சில நான் வந்து பார்த்ததே கிடையாது, எதையோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியே அவள் வந்து இருக்காளே அப்படிங்கிற மாதிரி மீனாட்சிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டவுட் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அன்பு வந்து கேட்கும்போது ஆனந்திக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே வந்து தெரியலை. என்ன ஆனந்தி, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல உங்ககிட்ட, பதில் சொல்லு, என்ன ஆச்சு உனக்கு, இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிதானே நடக்குது, இல்லை உனக்கு விருப்பம் இல்லையா இந்த கல்யாணத்தில், எதுவாக இருந்தாலும் சொல்லு ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி நேரத்தில் கூட அன்பு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க. அப்போ கூட வந்து ஆனந்தி வந்து ஸோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு வந்து சொல்லிடலாம், ஆனால் அதை வந்து பண்ணவே மாட்டாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆனந்தி போய் தான் வந்து சொல்கிறாங்க, ஐயோ அன்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி, அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து புடவை வேற எரிஞ்சிச்சு இல்லையா, அந்த ஒரு இதுதான் எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதாவது தப்பாக நடந்துருமோ தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், அதனால தான் நான் இப்படி இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே சமாளிச்சிடுறாங்க. நீ எதுக்கு அதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் அப்போவே முடிச்சாச்சு, அதெல்லாம் திருஷ்டி கழிஞ்ச மாதிரின்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ உனக்கு கல்யாணம், நீ அதை மட்டுமே நினச்சிட்டு சந்தோஷமா இரு, எதுக்கு தேவையில்லாததெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்க, வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே உங்களை தான் வந்து பார்ப்பாங்க, இந்த மாதிரி நீ வந்து அமைதியாக மூஞ்ச வச்சுட்டு நிற்கும் போது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பொண்ணுக்கு இதில் விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தானே வந்து நினைப்பாங்க, அதனால அது எல்லாத்தையுமே விட்டு தள்ளிட்டு சந்தோஷமா இரு ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
சரி அன்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் வந்து போயிடுறாங்க. அன்பும் வந்து சரி நான் வேலையை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு போயிடுறாரு. ஆனந்தி மனசுல நினைக்கிறாரு, ஸோ இப்போ கூட நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, ஆனால் அதை நம்ம சொல்ல முடியாம சூழ்நிலையில இருக்கோமே, எப்படி அதை வாய் திறந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே சொல்ல போறோம் அப்படிங்கிறது கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு, அதான் கயல் கிட்ட தான் சொல்லிட்டோம்ல அவ பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கிட்டு இப்போ கயல் மேல வந்து போட்டுறாங்க. அவங்க சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி பாலு கூட சேர்த்து வச்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ ஆனந்தி வந்து நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்ப்பா, எதுவாக இருந்தாலும் நம்ம அக்கா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டான். ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி வந்து செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது இதுலேருந்தே. கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. ஸோ டாக்டருக்கு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத விட்டுட்டு ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற பையனை வந்து கல்யாணம் பண்ணணும் ஒரு பக்கம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போனால் அந்த பையன் அதுக்கப்புறம் வந்து ஆனந்தியை படிக்க வைப்பானா இல்லையா அப்படிங்கிறது கூட வந்து தெரியாது. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கயல் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து எழிலும் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க எழில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன கயல் என்னாச்சு, எல்லாருமே மண்டபத்துக்கு போயாச்சா, ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா எழில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா நீங்க எப்போ வர்றீங்க, இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்கும்போது ஆன் தி வேலை இருக்கேன் கையல், இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்து ரீச் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி எழில் நீங்க சீக்கிரமா வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, அட்லீஸ்ட் நம்ம எழில்கிட்டையாவது சொல்லி நம்ம அவரோட சப்போர்ட்டையாவது எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த கையல் வந்து நினைச்சுதான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கையல் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை, நீங்கள் வந்து இங்கே வாங்க, வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம், நீங்கள் பார்த்து பத்திரமா வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி கையல் நான் வந்துடுறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து ரீச் ஆயிடுவேன், ஆனதுக்கப்புறம் நான் நேரடியாக வரேன், நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி எழில் நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனையும் வந்து கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த எழில் கிட்ட வந்து சொல்லும் போது எழில் என்ன நினைச்சுப்பாரு, ஏன்னா பாலுக்கும் எழிலுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வடிவு இந்த கல்யாணம் வந்து நடக்கிறதே வந்து அவ்வளோ தூரம் வயிற்றுச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே மண்டபம் ஃபுல்லாக புலம்பிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கு. என் பொண்ணுக்கு வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத ஒருத்தன் கூட வந்து கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் இந்த காமாட்சி பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் வந்து கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் அவங்க வந்து ஃபாரினில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஐயோ ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயிற்றுச்சலாக இருக்கு, இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றாதா கடவுளே அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க நினைக்கிற விஷயம்தான் வந்து இப்போ நடக்கவும் போகுது, ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ உண்மையை இதை பொறுத்த வரைக்கும் வடிவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் வந்து எடுத்துக்கணுங்க. ஏன்னா எப்படா இந்த கல்யாணம் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னா வடிவோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருக்கிறதுலே ரொம்பவே ஹைலைட்டே வந்து இதுதாங்க. ஸோ எழில் வந்ததுக்கப்புறம் கயல் வந்து இந்த விஷயத்தை எழில் கிட்ட சொன்னால் அவர் எப்படி எடுத்துக்க போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாலுவோட ஆக்சிடென்ட் விஷயம் இன்னும் தெரியாது. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஆனந்தி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.